அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று நைட்டு வெளியே ஒரே சுத்தம். என்னடா வந்து பார்த்தா இடியாப்பக்காரங்க இடியாப்பம் வித்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, டின்னர் வேலை இல்லை, இடியாப்பம் வாங்கி சிம்பிளாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இடியாப்பம் வாங்கி சிக்கன் கிரேவி வச்சு நேற்று நைட் டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரிட்ஜில் நேற்றுள்ள மாவு இருந்துச்சு. சரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே சொல்லிட்டு அதில் இட்லியாக வச்சு தேங்காய் சட்னி அப்புறம் வந்து தக்காளி சட்னி வந்து வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சின்ன வயசில் நான் ஒரு 8th படிச்சுட்ருக்கேன். அந்த டைமில் அம்மா ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தாங்க. சரி அம்மா வரதுக்குள்ளே ஏதாவது அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அம்மா வரதுக்கு எப்படியே லேட் ஆகும். ஸோ அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது மத்தியானம் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்ன சமைக்கன்னு தெரியல. சரி சாம்பாரே வச்சிடலான்னு ஒரு முடிவு பண்ணி நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சமையலும் கூட. வீட்டில் வந்து பார்த்தா நீ என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சாம்பார் தான் வைக்கலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் சாம்பார் ரசமாக மாறிடுச்சுன்னு சொல்லி சமாளித்து விட்டேன். ஏதோ சமைச்சிருக்கேன், ஆனால் வந்ததுக்கப்புறம் நான் தான் சமைக்கணும்னு நினச்சேன். நீ சமைச்சு வச்சு எனக்கு ஒரு வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. பட் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் சின்ன பிள்ளையில் ஏதாவது செஞ்சு உங்கள் அம்மாட்டிருந்து திட்டு வாங்காமல் தப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். பேக் டு த வீடியோ. அன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சமைச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பார் அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் வச்சுருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா மல்லி துவையல் புதினா துவையல் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி சாம்பாருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதினா துவையல் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அன்றைக்கி லன்ச் மெனு சுட சோறு, அது கூடவே வந்து கத்திரிக்காய் அப்புறம் அவரைக்காய்லாம் போட்டு சாம்பார், அது கூட நிறையா பெப்பர் பவுடர் போட்டு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் தான் வச்சுருந்தேன். அது கூட புதினா துவையல். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் லன்ச் மெனு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் பியூட்டிஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.